ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சாவூர் பெரிய கோயிலிருந்து இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். ஆம் என் செல்லமே, இத்தனை நாள் அம்மா தாயே எனக்கானது இதை மட்டும் செஞ்சு கொடுங்க, நான் உங்ககிட்ட வேற எதுவுமே கேட்கலன்னு உன்னுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்ததோ, உன்னுடைய வேண்டுதல் எதை நிறைவேற்ற சொல்லி என்கிட்ட கெஞ்சி கேட்டு மன்றாடினாயோ, அது அத்தனையும் உனக்கு செஞ்சு தருவதற்காக தான் இப்போது தஞ்சாவூர்ல இருந்து உன்கிட்ட பேச வந்திருக்கேன். இந்த தரணியையே ஆளக்கூடிய இந்த வராகி அம்மா, என் அன்பு பிள்ளையான உன்னுடைய காரியத்தை நீ நினைச்சது போல நடத்த விடாமலா விட்டு வைப்பேன்? உன் மனசுல நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் இப்போது நல்லபடியா நிறைவேற போகுது. எந்த காரியத்தையும் தைரியமா சிந்திச்சு துணிவாக செய்யக்கூடிய நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். அதே போல சிறப்பாக சிந்தனை செய்யக்கூடிய உனக்கு நான் எந்த ஆலோசனையும் சொல்லக்கூட அவசியமில்லை. ஏன்னா நீ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில பல துன்பங்களை சந்திச்சு, அடிமேல அடிபட்டு பல கஷ்டங்களை சந்திச்சு, பல பக்குவங்களையும் பல விஷயங்களையும் கத்துக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது இனிமே உன் வாழ்க்கையில நீ தோல்வி அடைவதற்கு வாய்ப்பே இல்லை என் செல்லமே. உன் கனவுகளை எல்லாம் உன் எண்ணமாக மாத்திக்கோ. உனக்கு என்ன கனவு இருக்கோ, எது நடக்கணும்னு நினைக்கிறியோ, அது எப்பவுமே உன் எண்ணத்தில் உன்னை சுற்றி சுற்றி வரட்டும். அதை பத்தியே சிந்தனை செய். அந்த சிந்தனையை நனவாக மாற்றுவதற்கு என்ன செய்யணுமோ அதையே செயல்களாக செய். உன்னுடைய கனவும் உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய செயலும் எப்போதும் ஒரே விஷயத்தை பத்தியே சிந்திப்பதாக, யோசனை செய்வதாக, செயல்படுத்துவதாக இருந்தால் நிச்சயமா அது சுலபமா இந்த உலகத்துல நடந்துடும். எப்போதும் எதுக்காகவும் அடுத்தவங்களை எதிர்பார்த்து நிக்காம உன் வழியில உனக்கான விஷயங்களை நீயே செய்துவிடியேன்னு சொல்லவே. உன்னை ஏமாத்தி தான் சம்பாதிச்சலாம் நினைச்சவனும், உன்னை ஏமாத்தி தன்னுடைய காரியத்தை சாதிச்சிடலாம் நினைச்சவனும் இப்போ நிம்மதியா வாழ போறதில்ல. அவன் உன் கண்ணு முன்னாலே கஷ்டப்படுறத நீ பார்க்க தான் போற. அதே நேரத்துல இவங்க தானே போனா போகட்டும்னு விட்டு கொடுத்து போனனே, இப்போது அவர்கள் கண் முன்னால் மிக சிறப்பான வாழ்க்கையை வாழ்வ. அவங்களே எப்படி இது நடந்ததுன்னு பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு உன்னை வீழ்ந்து போகாமல் வாழ வைப்பேன் என் தங்கமே. நீ சிரிக்கும் போது காட்டுகிற அழகான முகமும், அன்பு காட்டும் போது இருக்கிற அழகான மனமும், நம்பிக்கையோடு நீ வாழுகிற உன்னுடைய வாழ்க்கையும் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. எப்போதும் சிரிச்ச முகமா அடுத்தவங்களுக்கு அன்பையும் இரக்கத்தையும் காட்டக்கூடிய அன்பான பேச்சையும், நம்பிக்கையோடு என் வாழ்க்கையில எல்லாத்தையும் வராகி அம்மா நடத்தி கொடுப்பான்னு நினைக்கிற உன்னுடைய அழகான எண்ணமும் சேர்ந்து உன் வாழ்க்கையை இப்போது அழகாக மாத்தப் போகுது. எப்போதும் நீ நீயாகவே இருந்துவிடு என் செல்லமே. யார் என்ன வேணா செய்யட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், நீ எதை பத்தியும் கவலைப்படாம உன்னுடைய செயல்களையும் காரியத்தையும் சிறப்பா செஞ்சுக்கிட்டே இரு. உன்னுடைய கோபத்தை தூண்டுவதே இங்கு பலருக்கு வேலையா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்னதான் வாழ்க்கையை வாழ தெரியலனாலும் நீயும் வாழ்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தான் நல்லா இருக்கணும் இல்லையோ அடுத்தவன் நல்லா இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற மனிதர்கள் அவ்வளவு நிம்மதியா இந்த உலகத்துல வாழ முடியாது. ஆனா அதை புரிஞ்சுக்காம உன் வாழ்க்கையை எப்படி கெடுக்கிறதுன்றத பத்தியுமே அவர்கள் மூளை சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது அது இருந்தால்தான் என்ன, இல்லாவிட்டால்தான் என்ன? உன்னை சீரழிக்க நினைக்கும் அவர்களது மூளையை நான் சின்னாபின்னமாக்கி அவர்கள் வாழ்க்கையிலும் அவர்களுக்கான பாடத்தை கத்துக் கொடுக்க தான் போறேன். நீ யாரை பத்தி எதை பத்தி யோசிக்காம, யார் என்னை கோபப்படுத்தினாலும் நான் கோபப்பட மாட்டேன், அந்த கோபத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நான் அன்பா பொறுமையா எல்லார்கிட்டையும் பேசுவேன்னு உனக்குள்ள நல்ல பண்புகளை வளர்த்துக்கள். நிச்சயமா கோபம் வரும்போது அந்த கோபத்தையே தூக்கி எறியக்கூடிய ஆளாக நீ இருந்துட்டினா உன் வாழ்க்கையவே நீ ஜெயிச்சிடலாமேன்னு செல்லவே. நீ இப்போது முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது உன் காதுகளை மூடிக்கொள்வதுதான் சிறந்தது. இல்லைனா நீ தோத்துருவ, உன்னால முடியாது, நீ எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்ட, உன்னால அதை செய்யவே முடியாதுன்னு உன் வார்த்தைகளில் விழக்கூடிய அத்தனை எதிர்மறையான வார்த்தைகளையும் மனிதர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். முன்னேற நினைக்கும் ஒவ்வொரு மனிதனும், புதுசா ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு சாதிக்க நினைக்கும் மனிதனும், முயற்சி செய்கிற மனிதரும் காதுகளை மூடிக்கிட்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படி. யார் நல்லா இருந்தாலும் இங்க யாருக்கும் பிடிக்காது. அடுத்தவன் தன்னை விட முன்னேறினாலும் இங்கு யாரும் விரும்ப மாட்டார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கும் உலகில் எங்க நீ அவங்கள விட ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துடுவியோங்கிறதுக்காகவே வேணா நீ அதை செய்யாத, அங்க போகாத, இதை செய்யாதன்னு உன்னை கட்டுப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அதையும் தாண்டி நீ செய்ய போனினாலும் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி உன்னை சரிக்க விட நினைப்பார்கள். உன் காதுல விழுகிற வார்த்தைகளை எல்லாம் தள்ளி விட்டுட்டு நீ தாண்டி போய்கிட்டே இரு என் தங்கமே. உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு அதை பல மடங்காக திருப்பி கொடு. ஆனா அதே நேரத்துல உனக்கு மதிப்போ மரியாதையோ கொடுக்காம உதாசீனம் செய்யும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் அங்கு உன் நிழல் கூட நிற்க வேண்டாம் என் செல்லமே.
மற்றவங்களுடைய எல்லா தேவைகளையும் நிவர்த்தி செஞ்சாதான் உனக்கு நல்லவன்ற பெயர் கிடைக்கும்னா அந்த நல்ல பெயரை உனக்கு வேண்டாம். ஏன்னா உன் வாழ்க்கையில உனக்குன்னு சில கடமைகளும் பொறுப்புகளும் நிறைய விஷயங்களும் நிறைய எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ அடுத்தவங்களுக்காக மட்டுமே வாழணும்னு சொல்றவங்க உண்மையாவே உன் மேல அன்பு கொண்டவர்களாகவா இருப்பார்கள்? அவர்களுடைய எண்ணமும் எதிர்பார்ப்பும் எல்லாமே அவங்க நல்லா இருக்கணும்னு அவங்க தேவைகளை நீ பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை நம்பி ஒருபோதும் சோடை போயிடாது. எல்லாருமே அடுத்தவங்க கிட்ட தான் ஏமாந்துடக்கூடாது, நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா தான் மட்டும் பிறரை ஏமாற்றக்கூடாது என இங்கு யாருமே நினைப்பதில்லை. நீ கூட அப்படிதானே? எத்தனை முறை நீ கடைகளுக்கு போயிருக்கும் போது உனக்கு கொடுக்கப்பட்ட காசு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாராவது அடுத்தவருடைய பொருள் கீழே விழுந்தா அதை எடுத்து வச்சுக்கிறதுக்கு தயாரான ஆளாக நீ எத்தனை முறை யோசிச்சிருக்க? இப்படிதான் மனிதர்கள் எப்போதுமே அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்படாதவர்களாக இருந்ததே கிடையாது. ஆனா தன்னுடைய பொருளை மட்டும் யாரும் ஏமாத்திடக்கூடாது, தன்னிக்கிட்ட இருந்து யாரும் எதை ஏமாத்தி வாங்கிடக்கூடாதுன்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, நீ அடுத்தவங்களை ஏமாத்தவும் வேணாம், ஏமாந்து போகவும் வேண்டாம். எப்போதும் உனக்கான விஷயங்களை எல்லாம் சிறப்பா செஞ்சு ஜெயிக்கக்கூடிய ஆளாக உன்னுடைய உழைப்பை அதிகரிச்சுட்டு போய்கிட்டே இரு. உன்னுடைய உழைப்பை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே என் செல்லமே. ஏன்னா நீ செய்யக்கூடிய உழைப்பும் முயற்சியும் தான் உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்கும். உன்னுடைய மரியாதையை அது அடுத்தவர்களிடம் உயர்த்தி காட்டக்கூடிய விஷயம். நீ வாழ்க்கையில முன்னேறணும்னா, நீ ஜெயிக்கணும்னா அதற்காக உழைப்பை நீ போட்டுதானே ஆகணும். நீ அப்படி உழைக்கும் போதும் முன்னேற முயற்சி செய்யும் போதும் பலமுறை கீழே தவறி விழ நேரலாம். நீ நினைச்ச காரியங்கள் நடக்காமல் போயிடலாம். உனக்குன்னு பல தடங்கல்கள் வரலாம். எதை செய்ய போனாலும் அது தடையோ தடங்கல்களாகவோ வந்து முடியலாம். அப்படி எல்லாமே உன்னை தள்ளிவிட நினைத்தாலும், உன் மேல அடி விழுவதைப் போல தோல்விகளை கண்டாலும் அதை பார்த்து நீ கலங்கி போயிடாத. உனக்கு விழுந்த அடிகளையெல்லாம் படிக்கட்டுகளாக நினைச்சு அந்த படிக்கட்டு மேல ஏறி போனினா நீ நினைச்ச விஷயத்தை சுலபமாக தொட்டு விடுவாய். அந்த படிக்கட்டுகள் மீதேறி நீ எப்படிப்பட்ட உயரத்தையும் தொட்டு விடுவதற்கு இந்த வராகி அம்மா நானும் உனக்கு வழிகாட்டுவேன். அவமானப்பட்ட பிறகு நீ கத்துக்கிட்ட பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில உன் கூட இருக்குது தானே. அது அவ்வளவு சுலபமா நீ மறந்துட மாட்ட. அன்னைக்கு ஒரு நாள் அப்படி நடந்தது. நான் தவறு செஞ்சேன், அவமானப்பட்டேன். அன்னைக்கு நான் கத்துக்கிட்ட பாடம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மறக்கலன்னு நீயே நாளையதை அடுத்தவர்களிடம் பெருமையாய் சொல்லக்கூடிய அளவுக்கு நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் உனக்கு வெகுமானங்களாக உனக்கான வருமானத்தையும் வாய்ப்பையும் வசதியையும் அள்ளிக்கிட்டு வரப்போகுது. அதனால நீ பட்ட அவமானங்களையும் கஷ்டத்தையும் பெருசா நினைச்சு வருத்தப்படாத, துயரப்படவும் வேண்டாம். அதையெல்லாம் நாளைக்கு இன்னொருத்தவங்கிட்ட சொல்லி சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு தான் உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது. வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்த தெரியாதவன் நாளைக்கு வாழ்க்கையில முன்னேறவே முடியலன்னு புலம்ப கூட தகுதியற்றவன். ஏன்னா உனக்கான வாய்ப்புகளை நான் பலமுறை உன் கண்கள்ல காட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீதான் அது வேணாம் இது வேணாம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்க. வாய்ப்பு சிறுசோ பெருசோ முதல்ல அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு அதை பயன்படுத்த முயற்சி செய். அப்புறமா அந்த சின்ன வாய்ப்பை வச்சு பெரிய வாய்ப்பை நீ பெற்று விடலாம் என் செல்லமே. அதை விட்டுட்டு முதல்ல கிடைக்கும் போதே எனக்கு பெரிய வாய்ப்பு தான் வரணும், நான் நினைச்சதுதான் கிடைக்கணும்னு எதிர்பார்க்காம கிடைச்சதை வச்சு சமாளிச்சுக்கிட்டு அதன் மூலமாக முன்னேறி வர முயற்சி செய். நிச்சயமா உன் வாழ்க்கையில நீ நினைச்சதை விட மிக முன்னேற்றமான நல்வாழ்க்கையை நான் உன்னை வாழ வைப்பேன். எந்த விஷயமா இருந்தாலும் அதை முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்ல. ஆனா அதுக்காக முயற்சி செய்யாம நீ இருந்துடாத. முயற்சி என்பது எப்போதும் ஏதாவது ஒரு வகையில உனக்கு உதவும், வெற்றியை கொடுக்கும். வெற்றியை கொடுக்கலைனாலும் அது உனக்கான பயிற்சியை கொடுக்கும். நாளைக்கு நிச்சயமா நீ ஜெயிப்ப.